Badiyas, piano master as well as Hindi master. ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஷார்ட் பீரியட்ல ஒரு சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணி இந்த லெவல் கொண்டாந்து ஒரு ஃபேர்வெல் அண்ட் பெஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் யூ. அது எல்லா ஸ்கில் நம்ம ஃபேர்வெல் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா என்ஜாயபிளா இருக்கும். இதோடைய பெஸ்ட் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை உங்க ஸ்கூல்ல போயிட்டு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்பி சொல்றோம். இதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க. நல்லா நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபிங்கரிங்ல எல்லாம் ஃபாஸ்டா இருக்கு. பியானோ பத்தி சொல்லணும்னா ஃபிங்கரிங் ஃபாஸ்டா இருந்துச்சு. அப்புறம் சாங் குறைக்க வச்சு சொல்லுங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்க. ஒரு 3 பேஜஸா போட்டோம். நல்லா ஹையர் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தீங்க. மீடியம் நல்லா பிக்கப் பண்ணீங்க. ஸ்லோவும் நேத்து நல்லா வாசிச்சாங்க. இது அப்படியே கண்டினியூ ஷார்ட் பீரியட் இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பாதிக்கு டக்குன்னு முடிச்சு அனுப்பணும். இல்லைன்னா 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு வைக்க முடியாது. நிறைய ஒரு 5-6 பாட்டு வச்சு அதுல இருந்து வாய் பாட்டு எடுத்து எல்லாமே இங்க அவைலபிள் கிடைக்குது. இத நீங்க வெளியில எப்படிங்க சொல்லி தராங்களோ அதை அப்படியே நீங்க டீச்சரா இண்டிவிஜுவல் நீங்க டீச்சரா லேர்ன் பண்ணி நிறைய மாணவர்களை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இருக்கிறோம். வாய்ப்பாட்டு இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கோ ஒரு மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ஆப் உருவாக்குறது, கம்ப்யூட்டர்ல லாங்குவேஜஸ் சிசி ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஆப் எப்படி தயாரிக்கணும், வெப் எப்படி டெவலப் பண்ணணும், யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்ணணும், எவ்ரிதிங் டெக்னாலஜி நம்ம தான் டெக்னாலஜி தான் தெரியும். ஐநோ அது ஒரு டெக்னாலஜி பத்தி சொல்றாங்க பரவாயில்லையே, அதுல இருந்து நாலேஜ் இருக்கேன். ஒரு ஸ்போர்ட்ஸை பத்தி சொன்னாங்கன்னா பரவாயில்லையே நல்லா சர்டிஃபிகேட் வச்சுட்டாங்களே. ஒரு யோகானாலும் அதுல உள்ள சில பாய்ஸ் எல்லாம் தெரியுது, அவங்க யோகா தான் செய்யறாங்களே, அது மாதிரி கராத்தே எல்லாம் பண்றாங்களே, பயங்கர அட்வான்ஸ்டா இருக்காங்க. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கராத்தே யோகா மியூசிக் டான்ஸ் பரதநாட்டியம் ஏத்து விசட் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. அதுல ஹைலைட்டா பர்டிகுலரா பியானோ வாய்ப்பாட்டு பியானோட மியூசிக்கோட சேர்த்து நீங்க வாய்ப்பாட்டு எடுத்து அழகா சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப பாராட்டு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல எல்லாரையும் கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்னா வரணும். அதுதான் என்னுடைய தாட் எய்ம், உங்களுடைய எய்மா தான். பரவாயில்ல, இந்த ஒரு பையனா அவனுக்கு நல்ல வாய்ஸ் சவுண்ட் பாடுறான், பரதநாட்டியம் பண்றான், என்னென்னமோ பண்றான், ஏபிசெட் பண்றாங்க, எல்லா ஸ்கில்லும் இருக்கு. பட் அதர்ஸ் வரும்போது கொஞ்சம் டிராபேக் நீ அடிச்சு முந்தி வரணும். அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாம்பிளா எடுத்து எல்லாமே ஓரளவு தெரிஞ்சாதான் நீங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் மதிப்பாங்க, நல்ல வேல்யூவா. அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு ஒரு சிட்டி பக்கத்து விட்டு சொல்லிருக்கா, அவங்க ஸ்டேஜ்ல போயிட்டு பாராட்டுகள் வாங்குவாங்க. அப்ப சொல்றாங்க எங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க, கீபோர்டு வாசிக்கிற பாட்டு சூப்பரா, நான் சாப்பிட்டு கத்துக்கிட்டேன், கீபோர்டு எங்க அது சாப்பிட்டு கத்துக்கிட்டேன், பரவாயில்ல. அவங்க சொல்லுவாங்க எங்கள்கிட்ட கத்துக்கிறத நீங்க வேற ஆளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எங்க அண்ணா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஒரு சின்ன கேர்ள் எல்கேஜி யூகேஜி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பயங்கர பாராட்டுவாங்க. ஆனுவல் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. இதெல்லாம் எப்படின்னாக்கா இந்த பாராட்டுலாம் எங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுதான் உங்களுடைய டெவலப், உங்களுடைய இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய திறமையை வளர்த்து தெரியாதான்னு சொல்லிட்டு